Dear students, I heartily welcome you all. And today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய டெம்பஸ்ட் நான் டீட்டெயில் அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடருடைய கொஷின் ஆன்சர் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் 26 இருக்கிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். இருக்கிற ஸ்பிரிட்டிலே ரொம்ப அதாவது சீஃபாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். எல்லாத்துக்குமே தலைமையாக இருக்கிறது ஏரியல் தான். செகண்டு டேஷ் ரேஸ்டு எ ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம். ட்ரெட்ஃபுல் ஸ்டார்மை ரைஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏரியல், ப்ராஸ்பரோ, மிராண்டா, சைக்கோரக்ஸ். இதில் ஸ்டார்மை உருவாக்குனது ப்ராஸ்பரோ, ஆனால் கமெண்ட் படி அதை செஞ்சது யார் அப்படின்னா ஏரியல். ஆனால் இங்கே கேட்குற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ன்னு பார்க்கணும்னா அது ப்ராஸ்பரோ தான். ப்ராஸ்பரோ ரேஸ்டு எ ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம். ப்ராஸ்பரோ தான் இங்கே உருவாக்குனது, ஏரியல் கிடையாது. அதை மைண்டில் வச்சுங்க. கொஷின் நம்பர் 3 மிராண்டா வாஸ் அபவுட் டு த ஹைலேண்ட் டேஷ் இயர்ஸ் ஆகோ. மிராண்டா இந்த ஹைலேண்டுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 12 இயர்ஸ் ஆகோ. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லுவார் இல்லையா, 12 இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்லிட்டு கதையை 12 வருஷத்துக்கு முன்னாடி. கொஷின் நம்பர் 4 ப்ராஸ்பரோ ஆர்டர்டு ஏரியல் டு பிரிங் டேஷ் டு திஸ் பிளேஸ். ப்ராஸ்பரோ யாரை அந்த இடத்துக்கு கூட்டு வர சொல்லி முதல்ல சொன்னது? ஃபஸ்ட்டு யாரை கூட்டு வர சொன்னார் ஏரியல் கிட்ட அப்படின்னா ஃபெர்டினண்ட் தான் தன்னுடைய மகளை மீட் பண்ண வைக்கிறதுக்காக கூட்டு வர சொன்னார். கொஷின் நம்பர் 5 டேஷ் had provided Prospero formally with a book and provisions. யாருக்கும் தெரியாமல் அந்த போட்டில் புக்ஸையும் நிறைய ப்ரொவிஷன்ஸையும் வச்சது யார் அப்படின்னா எ குட் மேன். யார் அப்படின்னா கான்சலோ. சி ஆப்ஷன் GONZALO கான்சலோ. கொஸ்டின் நம்பர் 6 த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா saw on the highland was. மிராண்டா இரண்டாவதாக தன்னுடைய தந்தைக்கு அடுத்து இரண்டாவதாக பார்த்த ஒரு ஹியூமன் பீயிங் மனிதன் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபெர்டினண்ட். நெக்ஸ்ட் பார்ட் பி ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இது புக் பேஜ் நம்பர் 27 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹி இம்ப்ரேசன்ட் த ஸ்பிரிட் இன் த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ். ஹீங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா சைக்கோரக்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க தானே அந்த ஸ்பிரிட்டை எல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. அதனால் ஹீ அப்படின்றது சைக்கோரக்ஸை குறிக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 2 ஹி வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். எல்லா ஸ்பிரிட்டுக்கும் சீஃபாக இருக்கிறது யார் அப்படின்னா ஹீங்கிறது யாரை குறிக்குதுன்னா கேரக்டர் ஏரியலை தான் குறிக்குது. இது கேரக்டர்ஸில் வரும். தேர்ட் கொஷின் இட் சீம்ஸ் டு மீ லைக் த ரீகலெக்ஷன் ஆஃப் அ ட்ரீம். இதை சொன்னது யார்? இட் சீம்ஸ் டு மீ லைக் த ரீகலெக்ஷன் ஆஃப் அ ட்ரீம். அது சொன்னது யார் அப்படின்னா மிராண்டா தான் சொன்னாங்க. கொஸ்டின் நம்பர் 4 ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன் அண்ட் யூ வேர் அ பிரின்சஸ். இதை சொன்னது ப்ராஸ்பரோ. ஸ்பீக்கர், இது ஸ்பீக்கரில் வரும். கொஸ்டின் நம்பர் 5 வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அதாவது அந்த போட்டில் இவங்க அனுப்பிட்டாங்க, தந்திரமாக நம்மளை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா கதையும் சொல்லும்போது மிராண்டா தான் கேட்பாங்க, நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா. கொஸ்டின் நம்பர் 6 நவ் ப்ரே டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம். சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த சீ ஸ்டார்மை எதுக்கு உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்டது யாருன்னா மிராண்டா. ஐ வில் சூன் மூவ் யூ. நான் உன்னை சீக்கிரமாக இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதை இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா ஏரியல். கொஸ்டின் நம்பர் 8 ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். உன்னுடைய கழுத்தையும் காலையும் நான் ஒன்றா சேர்த்து கட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னது யாருன்னா ப்ராஸ்பரோ. கொஸ்டின் நம்பர் 9 ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய டாஸ்க்கை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னது, அதாவது ப்ராஸ்பரோ சொன்ன விஷயத்தை முடிச்சே ஆகணும், எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுல டைம் இல்லை அப்படின்னு மறுத்து பேசினவன் யாருன்னா ஃபெர்டினண்ட். கொஸ்டின் நம்பர் 10 he repented and implored his brothers forgiveness. இது சொன்னது யாருன்னா ஆண்டனியோ. நெக்ஸ்ட் பார்ட் டி
இதில் சி பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். அந்த கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்லை, ஏன்னா நான் டீட்டெயில், அதாவது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு கேரக்டர் ஸ்பீக்கர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அண்ட் ரீஅரேஞ்சிங் தட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொஷின் ஆன்சர் நீங்கள் அவ்வளோவா படிக்க தேவையில்லை, அதனால் நம்ம ஆன்சர் தேவையில்லை. ஓகே, லெட் us see D part. Answer the questions in a paragraph about 100 to 150 words. இது வந்து புக் பேஜ் நம்பர் 27ல் இருக்குது. இப்போ இந்த 2 பேராகிராஃபும் நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த 2 பேராகிராஃப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில், அதாவது சப்ளிமெண்ட்ரியில் பேராகிராஃபை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில். இந்த 8 மார்க்ஸுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் ஆன்சர் ஷுட் பி எலாபரேட், ஒரு எலாபரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி அண்ட் இட் ஷுட் நாட் கண்டெயின் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக். பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேராகிராஃப் எழுதுறதுக்கு 2 கொஷின்ஸ். நம்ம 2 கொஷின்ஸுக்குமே தனித்தனியான ஒரு பேராகிராஃபு கொடுக்க தேவையில்லை. அந்த 2 கொஷினுக்குமே சேர்த்து ஒரே பேராகிராஃபில் அடங்குற மாதிரியான ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் இப்போ 7 யூனிட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேராகிராஃப் படிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 7 3s are 21 ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ 21 பேராகிராஃபையும் நம்ம மைண்டில் வைக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். அதுலேயும் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 21ஓட முடியாது, அதுக்கு மேலேயும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அத்தனையும் படிக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வகையில் தான் நான் வந்து இந்த 2 பேராகிராஃப், எந்த பேராகிராஃப் கேட்டாலும் பரவாயில்லை, அதாவது அந்த கேரக்டர் ஆஃப் ஸ்கெட்ச் ஆஃப் ப்ராஸ்பரோ கேட்டாலும் பரவாயில்லை, அதை ஃபுல்லாக கதையை பற்றி கேட்டாலும் பரவாயில்லை. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையுமே கேரக்டர்ஸ் பற்றி கேட்பாங்க. அந்த கேரக்டரை வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கதையும் வந்து அவங்க இணைஞ்சிருக்கிறதுனால அந்த கதையும் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அந்த 2 பேராகிராஃபுக்குமே சேர்த்து ஆன்சர் வர மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, லெட் us see this paragraph. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்னன்னா, ரைட் a detailed character sketch of Prospero. ப்ராஸ்பரோவுடைய கேரக்டரை பற்றி இங்கே அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2, narrate how Prospero made his enemies repent to restore his dukedom. தன்னுடைய டியூக்டம் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக எப்படி அவருடைய எனிமீஸை வந்து டேக்கிள் பண்ணார் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, லெட் us see now the first one. எப்பவுமே நம்ம பேராகிராஃப் எழுதும்போது கண்டிப்பாக இதை எழுதி ஆகணும். அண்ட் சப்ளிமெண்ட்ரி என்னன்னா த டெம்பஸ்ட், இதோடைய ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அண்ட் அதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்ரோச், ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணுன்றது பற்றி அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அ ஸ்னாப்சிஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஸ்னாப்சிஸில் இன்ட்ரோடக்ஷன், ட்ராஜடி தட் இஸ் சரௌண்டட் ப்ராஸ்பரோ, ஏரியல்ஸ் வயலன்ஸ் ஸ்ட்ராம், அடுத்து ஃபெர்டினண்ட் மீட்ஸ் மிராண்டா, கிரீவிங் ஷிப் ரெக்ரியூ, அடுத்து ப்ராஸ்பரோ பாடன்ஸ் ஆண்டனியோ அண்ட் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இந்த வகையில் பார்க்க போகிறோம். the first one, introduction. The Tempest was considered as one of Shakespeare's well-written plays. ஷேக்ஸ்பியருடைய நல்ல பிளேஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. And it is believed that the play was based on an actual wreck of a ship called the Sea Venture of Bermuda that was headed to Virginia. வெர்ஜினியாவை நோக்கி போகக்கூடிய ஒரு கப்பல், அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடாவில் அது கொஞ்சம் ரெக் ஆகுது. அந்த இன்சிடெண்ட்டை காரணமாக பேஸாக வச்சு தான் ஷேக்ஸ்பியர் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் ஷேக்ஸ்பியர் யூஸ்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த ரெக். அவர் இந்த விஷயத்தை தான் வந்து தன்னுடைய கதையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் எவிடன்ஸ், நிறைய எவிடன்ஸே இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ். ட்ராஜடி தட் சரண்டட் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோவை சரௌண்ட் பண்ணியிருக்கிற ட்ராஜடிஸ் என்னென்ன? அதாவது ட்ராஜடி அப்படின்னா துக்கங்கள், ஒரு மிகப்பெரிய ட்ராஜடின்னு சொல்கிறான் இல்லையா? அதோடைய அந்த துக்கங்கள், அவரை என்ன வந்து பாவங்கள் எந்த அளவுக்கு அவரை சூழ்ந்திருக்கு அப்படின்னா, when the play begins, இந்த play begin ஆகும்போது ப்ராஸ்பரோ the overthrown Duke of Milan, overthrown தூக்கி எறியப்பட்ட மில்லனுடைய கிங்கு and his teenage daughter Miranda live on Highland, isolated island, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. They have been
marooned for the past 12 years. marooned அப்படின்னா இந்த ஹைலாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. 12 வருஷமாக, பாஸ்ட் 12 வருஷமாக இங்கே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Their only companions are Ariel, their magical spirit and Caliban. ஒரு மேஜிக்கல் ஸ்பிரிட் ஏரியலும் கேலிபனும் தான் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த ஹியூமன் பீயிங்கும் அவங்க கூட இல்லை. Prospero was originally Duke of Milan, but his position was appropriated by his brother Antonio, possibly with the approval of King of Naples. The King of Naples கூட சேர்ந்துட்டு அவருடைய தம்பி, ப்ராஸ்பரோவுடைய தம்பி ஆண்டனியோ என்ன பண்ண அப்படின்னா, ப்ராஸ்பரோவை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு தான் அந்த இடத்துல ஒரு கிங்காக ஆட்சி பண்ணிட்டு வரான். அடுத்த பாயிண்ட், Ariel's violent storm. A ship with the King of Naples, his son Ferdinand, Antonio, and other nobles is wrecked in a storm created by the spirit Ariel. இந்த கப்பல், அதாவது இந்த ஒரு ஷிப்பு கிங் ஆஃப் நேப்பிள்ஸு, அவருடைய மகன் ஃபெர்டினண்ட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோவுடைய தம்பி ஆண்டனியோ மற்றும் பல நோபல்ஸ் மதிக்கத்தக்கவர்கள்லாம் அந்த கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. இந்த கப்பல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராமை க்ரியேட் பண்ணி, ஏரியல் வந்து இதை க்ரியேட் பண்ணுது. அந்த ஏரியல் அந்த ஸ்ட்ராமை க்ரியேட் பண்ண பிறகு இந்த கப்பல் வந்து ரொக் ஆகிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது புக்கிலேயே சொல்லலை, இந்த கப்பல் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கதையை வந்து நமக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த கதையை வந்து அந்த விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த கப்பல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் பேர் ஃபெர்டினண்ட், பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரி. அவள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் என்ன பண்ணுவார், தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாண சடங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க நாட்டுக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. அப்போ திரும்பிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்சிடெண்ட்டு இவர் தன்னுடைய ஞானத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராமை வந்து கிரியேட் பண்ணுவார். Ariel explains that he has carried out a prosperous order, admit that he had destroyed the ship and disposedனா கலைத்தழுதல் and its passengers across the island. ஏரியல் வந்து சொல்லிட்டு இருக்கு, எப்படி அந்த கப்பலில் இருந்தவங்களையெல்லாம், அந்த கப்பலையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த கப்பலில் இருந்தவங்களை எல்லாரையும் எப்படி வெளியே வந்து ஒவ்வொருத்தராக வெளியே தள்ளன, சிதைக்க வச்சேன் அப்படின்றது கரெக்டாக அந்த லைவ் கமாண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஸ்பரோ instructs Ariel to be invisible and spy on them. சரி, நீ இதுக்கப்புறம் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அவங்கள போய் வேவு பாரு. ஸ்பை அப்படின்னா வேவு பார்த்தல். ப்ராஸ்பரோ explains to his daughter that the crew member in the ship are all safe and sound. சேஃப் அண்ட் சவுண்ட்னா பாதுகாப்பாகவும் நல்ல உடல்நிலையிலும் இருக்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதில் என்னென்னா, மிராண்டா பார்த்துட்டு பயப்படுவா, உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கலைகள் இருக்குது, அது நல்ல விஷயந்தான், ஆனால் அந்த கலையை வச்சு ஏன் இவங்களை எல்லாம் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை, அவங்கெல்லாம் வந்து சேஃப் அண்ட் சவுண்ட், பாதுகாப்பாகவும் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. சவுண்ட் பாடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சவுண்ட் பாடினா வளமான உடல் அப்படின்னு, அந்த மாதிரி நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். When he sees her glum, he puts Miranda to sleep as Ariel reports that the Lord are on the highland. இப்போ இந்த நேரத்தில் ஏரியல் வந்து சொல்லிட்டு இருக்கு, எப்படி அந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சு யாரை எங்கெங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏரியல் வருது. இவ பார்த்தா நிறைய கொஷின்லாம் கேட்டுட்ருக்கா மிராண்டா. அதனால் அவளை ஒரு ஆழ்ந்த ஸ்லீப்பில் தன்னுடைய மேஜிக் விண்டாவில் ஸ்லீப்பாக வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஏரியல் கிட்ட பேசுகிறாரு. As he had commanded, Ferdinand separated from the other. ப்ராஸ்பரோ கமாண்ட் பண்ண மாதிரியே ஏரியல் முதல்ல யாரை அவங்கக்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபெர்டினண்டை தான் செப்பரேட் பண்ணிச்சு. ஸோ இருக்கிற துன்பத்திலேயே என்ன அப்படின்னா, தன்னுடைய மகனையோ மகளையோ இழுக்கிற துன்பங்கிறது தான் பெரிய விஷயம். அப்பேற்பட்ட துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஏரியலுக்கு அந்த கமாண்டை பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஏரியலும் முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஃபெர்டினண்டை தான் அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துகிட்டு வருது. அடுத்து
ஃபெர்டினண்ட் மீட்ஸ் மிராண்டா. ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டாவை மீட் பண்ணுறது. Prospero orders Ariel to lead Ferdinand across the highland so that he meets Miranda. ப்ராஸ்பரோவுக்கு ஒரு நல்ல எண்ணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஃபெர்டினண்டை தன்னுடைய மகள் மிராண்டாவை பார்க்க வச்சு 2 பேருக்கும் அன்பை உருவாக்கி அவங்கள கல்யாணம் பண்ண வைக்கணும். கல்யாணம் பண்ண வச்சு தன்னுடைய எதிரியாக இருந்த அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸுடைய நாட்டிலே தன்னுடைய மகளை வந்து ஒரு இளவரசியாக ஆக்கணும், அதாவது ராணி ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தான். அதுக்கேற்ற பிளானை தான் இப்போ அவர் போட்டுட்ருக்கிறாரு. அந்த பிளான் படி ஏரியல் என்ன பண்ணுதுன்னா ஃபெர்டினண்டை இந்த இடத்துக்கு கூட்டு வருது. அண்ட் ஃபால் இன் லவ். அவங்க நினச்ச மாதிரியே மிராண்டா கிட்ட ஃபால் இன் லவ். as planned, Ferdinand stumbles across Miranda and they fall in love and decided to marry. ப்ராஸ்பரோ நினச்ச மாதிரியே ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் 2 பேரும் சந்திச்சு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்துக்கிறாங்க. Prospero warns Miranda off and decides to test Ferdinand loyalty. ஃபெர்டினண்ட் வந்து எந்த அளவுக்கு மிராண்டா மேலே அவ்வளோ லாயல்ட்டியாக இருக்கிறான், அதாவது ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு இருக்கிறான்றதை டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீ அவங்ககிட்ட போகாத அப்படின்னு மிராண்டா கிட்ட வார்ன் பண்ணி வைக்கிறாரு. டு டெஸ்ட் இஸ் ஒர்த், ப்ராஸ்பரோ மேக்ஸ் ஃபெர்டினண்ட் கேரி அவுட் மென்டல் டாஸ்க். அவனுடைய அந்த அன்பை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபெர்டினண்ட் நிறைய விதமான கஷ்டங்களை கொடுக்குறான் ப்ராஸ்பரோ இங்கே ஃபெர்டினண்டுக்கு. ஃபெர்டினண்ட் ஃபைண்ட் இஸ் அ லேபர் பிளசன்ட் பிகாஸ் ஆஃப் மிராண்டா. ஃபெர்டினண்ட் தான் செய்கிற வேலைகளில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை ப்ளசண்ட்டாக, அதாவது சந்தோஷமாக செய்கிறான். காரணம் என்னென்னா மிராண்டாவினால. மிராண்டா திங்ஸ் தட் ஆஸ் ஃபாதர் இஸ் ஆஸ் ஸ்லேவ். மிராண்டா ஒரு நேரம் என்ன நினைக்கிறா அப்படின்னா, தன்னுடைய அப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அதை டெல்ஸ் ஃபெர்டினண்ட் டு டேக் எ பிரேக். ஏன் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோ, அப்புறமா அந்த வேலையை செய் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கா. They propose marriage and they accept each other. Prospero has been on stage invisible to Ferdinand and overheard. இவங்க 2 பேரும் அந்த நேரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வராங்க. இது எல்லாத்தையும் படிக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ப்ராஸ்பரோ வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கேன். ஆனால் இல்லை, ப்ராஸ்பரோ இது எல்லாத்தையும் ஓவர் ஹியர்டு அப்படின்னா ஒட்டு கேட்டுது. அந்த ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறான் இது எல்லாத்தையும். ஓகே, அடுத்து என்ன ஆகுது? கிரீவிங் ஷிப் ரெக் க்ரீவ். அந்த ஷிப் ரெக் ஆச்சு இல்லையா, அதில் இருந்த அந்த க்ரீவ், அந்த மெம்பர்ஸோடைய கிரீவன்ஸ், அவங்க ரொம்ப தன்னுடைய ஃபெர்டினண்டை தேடி ரொம்ப மனம் உடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆகுது? The rest of the shipwreck crew are grieving for their lost loved ones. தன்னுடைய அன்பான ஒரு இளவரசனை இழந்ததுக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஷிப்பில் இருந்த க்ரீவ் மெம்பர்ஸ் எல்லாம். They search for Ferdinand goes in vain. வெயின் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை, அதாவது வெற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கெங்கேயோ தேடியும் ஃபெர்டினண்டை அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. அண்ட் ஆண்டனியோ அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் ஃபியர் ஹிம் ட்ரான்ட். ஆண்டனியும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் நிச்சயமாக கடலில் தான் மூழ்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. கேன்சலோ அண்ட் த அதர்ஸ் think that the spellbound men are suffering from the guilt of their past actions and promise to ensure their safety. இப்போதான் அவங்க நினைக்கிறாங்க, இது இந்த இன்சிடெண்ட்டை வரும்போது, அந்த ஒரு கவலைகள் வரும்போது முன்னாடி நாம் பண்ண அந்த பழி பாவங்களை அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாம் ஒருத்தரை கடலில் இந்த அளவுக்கு தான் பண்ணோமே, ஒரு கிங்கையும் அவளுடைய மகளையும் இந்த நடுக்கடலை தானே விட்டு போனோம், அதுக்குண்டான பிராயச்சித்தமாக தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு கிரீவன்ஸுக்கு அதை நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அதாவது முன்வினை பயன், இதுக்கு முன்னாடி சேர்ந்த அந்த கர்மா அதை இவங்களை பழிவாங்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிரீவன்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ப்ராஸ்பரோ பர்டன்ஸ் ஆண்டனியோ. பர்டன்னா மன்னித்தல். ஆண்டனியோவை மன்னிக்கிறான். ஏரியல் பிளேசஸ் magical delicious banquet before the Lord which vanishes when they crave to eat. திடீர்னு ஒரு நேரம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க எல்லாருக்குமே அந்த முன்வினை பயன்களை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக ஏரியல் மிகப்பெரிய ஒரு டிஷ்ஷை அவங்களுக்கு முன்னாடி, அந்த க்ரீவ் சுற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த க்ரீவுக்கு முன்னாடி ஏற்படுத்துது.
இதை பார்த்த உடனே இருக்கிற பசியில் அவங்க எல்லாருமே ஓடி போயிட்டு அந்த சாப்பிட்றதுக்காக கிரேவ் டு ஈட், ரொம்ப ஆசுவாசமாக அந்த இடத்துல போயிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிறாங்க. அந்த இடத்துல ஏரியல் அவங்களுடைய அந்த ஃபுட்டை எல்லாம் அப்படியே மறைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏரியல் லீட் டு த லார்ட் டு ப்ராஸ்பரோக்கிட்ட இவங்க எல்லாரையும் கூட்டுட்டு போகுது, சொல்லிடுது, இந்த வினைக்காக தான் நீங்கள் எல்லாம் இங்கே இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, முன்வினை பயன் தான் உங்களை பழி வாங்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்படியெல்லாம் அந்த கிங்கை நடுக்கடலில் விட்டு போனீங்களே, இன்றைக்கி பார்த்தியா உங்களுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியல் அவங்களுக்கு சொன்ன பிற்பாடு அவங்க எல்லாரையுமே ப்ராஸ்பரோக்கிட்ட கூட்டிகிட்டு போகும். அண்ட் தே ஸ்டாண்ட் இன் எ ட்ரான்ஸ் பிஃபோர் ஹிம். ஏரியல் ரோஸ் தேம் அண்ட் தே பெக் ஃபர்கிவ்னஸ். கடைசியாக அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு ஏரியல் என்ன பண்ணோன்னா ப்ராஸ்பரோக்கிட்ட எடுத்துமே விடும். இவங்க எல்லாருமே அவள் ப்ராஸ்பரோவை பார்த்த உடனே அவங்ககிட்ட மன்னிக்குமாறு வேண்டிக்குவாங்க. ப்ராஸ்பரோவும் அவங்கள மன்னிச்சிடுவான். அண்ட் ஹீ இஸ் ரீஸ்டோர்ட் இஸ் டியூக்டம். அதுக்கடுத்து என்னவோ எல்லாத்தையும் பேசி இப்போ அவர் டியூக்டம் அவர்கிட்டே வந்துடும். ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா ஆர் தென் ரிவீல்டு டு தேம் டு தேயர் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் தப்பு உணர்ந்த பிறகு அவங்க 2 பேர், அதாவது அவனுடைய கண்ணுக்கு, யாருடைய கண்ணுக்குன்னா டியூக் ஆஃப் நேப்பிளுடைய கண்ணுக்கு அவனுடைய மகனை காட்டுவான். அதுக்கப்புறம் அவருடைய மகளையும் அவங்ககிட்ட திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். At the end of the play, Ariel is told to provide a good weather to guide to King's ship back to the royal fleet and then to Naples. அதுக்கப்புறமா இது எல்லாம் நல்லா செட்டில் ஆன பிறகு ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ கமெண்ட் பண்ணுவோம், ஒரு நல்ல வெதரை உருவாக்கு, நாங்கள் மறுநாள் காலையில் நாங்கள் எங்களுடைய கிங்டமுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் கிட்ட கமெண்ட் பண்ணுவார். அதுக்கடுத்த மாதிரி அவங்க அந்த ஏரியலும் கமாண்டை செய்யும். அண்ட் ப்ராஸ்பரோ ரிலீசஸ் ஏரியல் ஃப்ரம் ஹிஸ் டியூட்டி. கடைசியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ராஸ்பரோ இவ்வளோ நாளாக தங்கிட்ட ஒர்க்கிங்கில் இருந்த அந்த ஏரியலை அதனுடைய டியூட்டியிலிருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவார். ஸோ ரிலீஸ் பண்ண பிறகு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன். Thus the story ends happily. Prospero pardons Antonio Fuchs' disloyalty. The Duke regains his dukedom. His daughter is married to Ferdinand. கடைசியில் ஆண்டனியோ தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த டியூக்டமை இவர்கிட்டே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் தன்னுடைய தவறை உணர்ந்துருவார். கடைசியில் இவருடைய டாட்டரை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபெர்டினண்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து கதை நல்லபடியாகவே முடியும். ஸோ இந்த கதையில் என்ன மாரல் அப்படின்னா, ஈவன் த நைசஸ்ட் பீப்புள் ஹாவ் their லிமிட்ஸ், ரிப்பெண்ட் டு ரிசீவ் லவ். ஒரு அழகான மனிதர்கள் உண்மையான மனிதர்கள் தன்னுடைய நிலைமைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம், நேரம் கிடைக்கும் போது அதை சாதிச்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், புக் பேஜ் நம்பர் 27 இந்த கொஷின்ஸ் இருக்குது. பார்ட், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹீரண்ட் ஆர்டர். கொஹீரண்ட் ஆர்டர் அப்படின்னா செயினிங்காக 1 by 1 வரக்கூடியதுக்கு பேர் தான் கொஹீரண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 by 1 இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க. கதையோட இன்சிடெண்ட்டு தான், அந்த கதையோட இன்சிடெண்ட்டை மாற்றி கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆர் த கொஷின்ஸ். அண்ட் கொஷின்ஸ் உங்கள் புக்கிலேயே பேஜ் நம்பர் 27 இருக்கும். அண்ட் லெட் அஸ் see this 10 questions 10 சென்டென்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம டைரெக்டாக இதோடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அண்ட் ஆன்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், Prospero and Miranda came to an island and lived in a cave. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் அந்த கேவுக்கு வருவாங்க, அந்த ஹைலாண்டுக்கு அந்த கேவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஷின் அடுத்து நம்பர் 2, யூசிங் இஸ் பவர் ப்ராஸ்பரோ ரிலீஸ்டு த குட் ஸ்பிரிட் ஃப்ரம் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் ட்ரீஸ். கொஷின் நம்பர் 3, he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Question number 4, he ordered Ariel to torment the inmates of the ship. Torment அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டார்மெண்ட் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இருக்கிற அந்த ஹைலாண்டில் இருந்து, அந்த கப்பலில் இருந்து ஹைலாண்டில் சுற்றிட்டு இருக்கிற எல்லாரையுமே டார்ச்சர் பண்ண சொல்லி ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ ஆர்டர் பண்ணுவான். அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் 5, Ariel was instructed to bring Ferdinand, the Prince of Naples, to his cave. And 6, Ferdinand was the second human whom Miranda had seen after her father.
Number 7, Miranda was attracted by Ferdinand and had more concern toward him. Number 8, Prospero wanted to test Ferdinand and gave a severe task to perform. Number 9, the king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. Number 10, Prospero forgave them and restored his dukedom Milan. Okay, my dear students, I think and this video will be helpful to you. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுடைய மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸை அந்த ஓவராலாக அப்படியே படிக்காமல் அண்ட் தென் யூ ஷுட் லேர்ன் பை அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சு படிக்கும் போது தான் அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீடர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, we will see in another video. Thank you. Have a nice day.